பூமியில் இருக்க பெட்ரோல், டீசல், நிலக்கரி எல்லாமே இன்னும் சில 10 வருஷங்களே காணாம போயிடும். அதுக்கப்புறம் பூமியில் இருக்கக்கூடிய மின்சார தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு மர்ம பொருள், அதுவும் வெறும் 1 கிராம்ல அந்த விசித்திரமான பொருள் நிலால ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா வைஃபார்மி, அந்த விசித்திரமான மர்ம பொருளை கைப்பற்றுறதுக்கு தான் உலகத்தோட வல்லரசு நாடுகள் சொல்லக்கூடிய அமெரிக்கா, சீனா, இந்தியா இது போன்ற நாடுகள் நிலவோட தென்துருவத்தை நோக்கி ஒரு ஸ்பேஸ் வார்ன்றதை நடத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு வருஷமா நிலாவை எந்த நாடுமே கண்டுக்காம இருந்தாங்க. ஆனா ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நிலா பற்றி நிறைய நாடுகள் அக்கறை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மமான விஷயம் என்னன்னா இந்த ஒரு விசித்திரமான பொருள் தான். நிலா சம்பந்தமா நிறைய நாடுகள் ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆராய்ச்சி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அது வெறும் ஆராய்ச்சி மட்டும் கிடையாது, அடுத்து நிலாவை எந்த நாடு கண்ட்ரோல் பண்ண போறாங்க அப்படின்றதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான கேம் தான் இந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே. நிலால என்ன மர்மமான பொருள் ஒளிஞ்சிருக்கு, ஏன் உலக நாடுகள் எல்லாமே அதை கைப்பற்றதுக்கு இவ்வளவு மும்முரம் கட்டுறாங்க, இந்தியா இதுல எவ்வளவு இன்வால்வ் ஆயிருக்காங்க, நமக்கு அது எவ்வளவு தேவையா இருக்கும் அப்படின்ற எல்லாத்த பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறோம். நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஆஃப் கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம 1540 பேர் இருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. பலவலன்னு பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மையை அறிய வாருங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 1970க்கு முன்னாடி வரைக்குமே அமெரிக்காவோட நாசாவா இருந்தாலும் சரி, ரஷ்யாவா இருந்தாலும் சரி, இந்த நிலாவில் போய் தரையிறங்கி யார் நிலாவில் போய் காலடி அடிச்சுக்கிறாங்களோ அவங்க தான் கெத்துன்ற மாதிரி காட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிலாவை பற்றி எந்த ஒரு நாடுமே கண்டுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாடுகளோட கவனமும் எங்கே இருக்குன்னா நிலா மேலே தான் இருக்குது. அப்படி என்ன இருக்குது நிலாவில்? அதுவும் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமெரிக்காவோட GRUன்னு ஒரு ஸ்பேஸ் கம்பெனி நாங்கள் நிலாவில் ஹோட்டல் அமைக்க போகிறோம், அதுக்கான டிக்கெட் முன்பதிவு எல்லாமே இப்போயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க வந்து எப்போ 2040 போகணும் அப்படின்னா இப்போ அட்வான்ஸா டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஆர்டிமஸ் ப்ராஜெக்ட்ல நாங்கள் மறுபடியும் நிலாவில் வந்து மனுஷங்களை தரையிறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் வந்து நாங்கள் மனிதர்களை வந்து நிலவில் தரையிறக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் மும்பரம் கட்டிட்டு இருக்காங்க. சீனாவும் நிறைய ஸ்டெப்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நிலவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் எல்லா நாடுகளும் ஏன் கொடுக்குறாங்க? அதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூமியில ஹீலியம் 3ன்னு ஒரு எனர்ஜி இருக்கு. அது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய எல்லா எனர்ஜியுமே வந்து 1 மாசம் கூட இல்லாமல் ஒரு பியூர் எனர்ஜி, அதாவது கிளீன் எனர்ஜியா எடுக்க முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா பூமியில இது கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான விஷயம். ஆனா நிலால இது பல டன்கள்ல கொட்டி கிடக்கு. இதோட மதிப்பு பல 1000 லட்சம் கோடிகளுக்கு மேல போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்தே தெரியும் உலக நாடுகள் நிலாக்கு ஏன் போகிறதுக்கு இவ்வளவு துடிக்கிறாங்க அப்படின்னு. 2வது பாயிண்ட் என்னன்னா நிலாவில் தண்ணி இருக்கு. தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியா கிடையாது, ஐஸ் கட்டியா உறைஞ்சிருக்கு. நிலாவோட தென்துருவத்துல நிறைய பள்ளங்கள் இருக்கு. அந்த பள்ளத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா தண்ணியினால ஐஸ் கட்டின்றது நிறைய இருக்கு. ஸோ அந்த இடத்த கைப்பற்றணும் அப்படின்னா அந்த ஐஸ் கட்டியில இருந்து ஹைட்ரஜனையும் நைட்ரஜனையும் தனியா பிரிச்சு எடுக்க முடியும். அப்படி பிரிச்சு எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ராக்கெட்டுக்கு எல்லாமே வந்து ஒரு ஃபியூயலா யூஸ் பண்ணலாம். அதாவது சுருக்கமா சொல்ல போனா நிலாலயே வந்து ராக்கெட்டுக்கு தேவையான ஒரு பெட்ரோல் பங்கை வந்து எந்த நாடு போய் கைப்பற்றுறாங்களோ அவங்களால அமைக்க முடியும். ஸோ இதன் மூலயமா நிலால இருந்து டைரக்டா செவ்வாய் கிரகத்துக்கு கூட போக முடியும். அதனாலதான் உலக நாடுகள் இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீலியம் 3 கிடைச்சது அப்படின்னா உலகத்தோட, அதாவது பூமியோட அடுத்த 10,000 வருஷத்துக்கு தேவையான இந்த எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா, மின் எனர்ஜியை வந்து எடுக்க முடியும். 2வது விஷயம், இந்த ஃபியூயல் வந்து நிலால இருந்தே கிடைக்கும். அதனால நம்ம இங்க இருந்து வேற பூமியில இருந்து நிலவுக்கு போயிடலாம். நிலவுல இருந்து வேற கிரகத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த நிலால போய் நம்ம அந்த தென்துருவத்தை யார் கைப்பற்றாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து ராக்கெட்டுக்கு தேவையான ஃபியூயல் எனர்ஜி நிலால நிறைய கிடைக்குதுன்றனால உலக நாடுகள் ரொம்ப மும்பரம் காட்டுறாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம
அந்த ஐஸ் கட்டி தண்ணியை மனிதர்கள் குடிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போட்டியில முக்கியமான 2 போட்டியாளர்கள் யாருன்னா அமெரிக்காவோட நாசாவும் சீனாவோட CNSA நிறுவனமும் தான். உங்களுக்கே தெரியும், அமெரிக்கா ஆர்டிமஸ் ப்ராஜெக்ட் மூலமா மறுபடியும் வந்து மனிதர்களை நிலவுக்கு தரையிறக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது ஆர்டிமஸ் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு சக்சஸ்ஃபுல்லா. அடுத்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 2027 ஆர்டிமஸ் 3 ப்ராஜெக்ட்ல மனிதர்களை வந்து ஆர்பிட் பண்ண வைப்பாங்க நிலவுல. அதுக்கடுத்து ஆர்டிமஸ் 4 ப்ராஜெக்ட்ல தான் நிலவுல வந்து தரையிறங்க வைப்பாங்க. ஸோ வந்து அமெரிக்கா எவ்வளவு மும்முரம் காட்டிட்டு இருக்காங்கன்னு, அதுவும் குறிப்பா ஒரு பெண் வீராங்கனை வந்து நாங்க ஸ்பேஸுக்கு கொண்டு போய் நிலவுல தரையிறங்க வைப்போம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா ரொம்ப மும்முரம் காட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு இவங்க யாரோட உதவியை நாடி இருக்காங்க அப்படின்னா, நம்ம மஸ்க் மாமா இருக்காரு பாருங்க, எலான் மஸ்க், அவரோட ஸ்பேஸ் ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை நம்பி தான் நிலவுக்கு போகணும் அப்படின்றதுக்காக அமெரிக்கா நம்பியிருக்காங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த விஷயத்துல ஸ்டார்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா, எலான் மஸ்கோட அந்த ராக்கெட் வந்து ப்ராஜெக்ட் வந்து தள்ளி போயிட்டு இருக்கு. இன்னும் சரியா எதுவுமே அமையாதனால அமெரிக்கா வந்து ரொம்ப பயத்தோட இருக்காங்க. ஏன் பயத்தோட இருக்காங்க அப்படின்னா, நமக்கு முன்னாடி சீனா முந்திக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. அமெரிக்கா ஒரு சைடு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோமே, சீனா என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்களோட சாங்னு சொல்லிட்டு ஒரு விண்கலை வச்சிருக்காங்க. ஸோ அது மூலயமா ஆல்ரெடி நிலவோட தென்துருவத்தில் அவங்க போய் தரையிறங்கி அங்கேருந்து கற்களையும் பனிக்கட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஆல்ரெடி பூமிக்கு எடுத்துட்டு வந்து ரிசர்ச்சே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யா கூட ஒரு பார்ட்னர்ஷிப், அதாவது கூட்டணி வச்சு IRLF இன்டர்நேஷனல் லூனார் ரிசர்ச் ஸ்டேஷன் சொல்லிட்டு சீனாவோட ராணுவ தளத்தையும் அப்புறம் அறிவியல் ஆராய்ச்சி தளத்தையும் நிலாவில் அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சீனா. அமெரிக்கா நிலாவில் போய் தரையிறங்கிறதுக்கு முன்னாடி சீனா போய் அந்த இடத்த பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தூக்கம் இல்லாமல் பயத்தோட இருந்துட்டு இருக்காங்க. சரிப்பா, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி சீனாவாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து வளர்ந்த நாடு, அவங்கள்ட்ட நிறைய காசு இருக்கு, அவங்க பண்ணுவாங்க. இந்தியா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு தான் இஸ்ரோ ஒரு மாஸ்டர் ஸ்கெட்ச் வச்சிருக்காங்க. உலக நாடுகள் எல்லாமே நிலாவோட நடுப்பகுதியில தான் ஸ்பேஸ் ஷிப்பா இருந்தாலும் சரி, அந்த லூனார் மாடல்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து நிலாவோட சென்டர் பாயிண்டை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியா என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாங்க, இந்தியா வந்து யாருமே போக முடியாத ரொம்ப ஆபத்தான பகுதி நிலால சொல்லக்கூடிய தென்துருவத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி சந்திராயன் 3 வெற்றிகரமாக அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக தரையிறக்கி நிலால தண்ணி இருக்குன்றத உலகத்துக்கு தெரிவித்ததே சந்திராயன் 3, அதாவது நம்ம இந்தியா தான். ஸோ அதனால உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து ஒரு படி மேலே தான் இருக்காங்க. ஏன்னா யாரும் போக முடியாத இடத்துக்கே இந்தியா போய் சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்றனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்ன தெரியுமா பிளான் பண்ணியிருக்காங்க, முதல்ல கையில் எடுத்திருக்க திட்டம் தான் இஸ்ரோவோட ககன்யான் திட்டம். ஸோ இதன் மூலயமா 2026 ஃபைனலுக்குள்ளார நாங்கள் வந்து மனிதர்களை ஃபர்ஸ்ட் விண்வெளிக்கு வந்து அனுப்ப போறோம் அப்படின்ற மாதிரி உறுதி பண்ணியிருக்காங்க இந்தியாவோட இஸ்ரோ ஆராய்ச்சி நிலையம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம் தான் சந்திராயன் 4 ப்ராஜெக்ட். இந்த மிஷனுக்காக நம்ம யாரோட கை கோக்க போறோம்னு பார்த்தோம்னா, ஜப்பானோட நிறுவனத்தோட, ஜப்பானோட ஸ்பேஸ் நிறுவனத்தோட நம்ம கை கோக்க போறோம். ஜப்பானோட ஜாக்சான் ஒரு நிறுவனம் இருக்காங்க. ஸோ அவங்களோட நம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு மிகப்பெரிய மாடுல வந்து நிலவோட அதே சவுத் போல்ல, தென்துருவ போல்ல வந்து தரையிறக்கி அங்க இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம தோண்டி எடுக்க போறோம். இந்த மிஷனுக்கு பேர் வந்து லூபெக்ஸ் மிஷன் சொல்ல போறாங்க. சந்திராயன் 4 தான் நிலவுல தரையிறங்க போகுது. பட் அந்த மிஷனோட பேர் என்னன்னா லூபெக்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்போ நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா 2026 இப்போ நடந்துட்டு இருக்கா. ஸோ 2028க்குள்ளார இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட்டை நோக்கி இந்தியாவோட இஸ்ரோ நிறுவனம் போயிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து 3வது பிளான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா BAS, அதாவது பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் சொல்லிட்டு பூமியோட சுற்றுவட்ட பாதைக்கு வெளியில இந்தியாவோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கணும்னு இஸ்ரோ திட்டமிட்டு இருக்காங்க. இது எப்போக்குள்ள பண்ணி முடிக்கணும் அவங்க டார்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னா 2028லேருந்து 2035க்குள்ளார வந்து இந்த டார்கெட்டை நம்ம முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2035லேருந்து 2040க்குள்ளார நிலவுல மனிதர்களை வந்து இந்தியா தரையிறக்கியே ஆகணும் அப்படின்ற கோலை நோக்கி இஸ்ரோ முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அவங்களோட பிளான் எல்லாமே பர்ஃபெக்டா நடந்தது அப்படின்னா 2040க்குள்ளார இந்தியாவிலேருந்து ஒரு மனிதர் கண்டிப்பா நிலவுல காலடி எடுத்து வைப்பாங்க. மற்ற நாடுகள் எல்லாமே பல பில்லியன் டாலர்களை இந்த மாதிரி ஸ்பேஸ் ப்ராஜெக்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்தியா ஏன் ரொம்ப முக்கியமா எல்லா கண்ட்ரியுமே பார்க்குறாங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல துல்லியமான அக்யூரஸியான ப்ராஜெக்ட்ல டெக்னாலஜியோட உதவி மூலயமா எல்லாமே சக்ஸஸ் பண்றோம். மிஷன் எல்லாமே சக்ஸஸ் பண்றோம். எந்த மிஷனுமே அவ்வளோக்கு ஃபெயிலியர் ஆகிறது இல்லை. ஸோ அதனால தான் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலுமே சரி, ரஷ்யா வந்து நம்மளோட நண்பர்கள். ஸோ அதனால ரஷ்யா பற்றி கவலை. இந்த 2 நாடுகளுமே இந்தியாவை வந்து தங்களுக்கு இணையாக வந்து ஒரு போட்டியான நாடாக கருதுறாங்க இந்த ஸ்பேஸ் மிஷன் பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ இங்கே இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, 1967 அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து நிறுவுறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிலால போய் எந்த ஒரு நாடுமே இந்த நிலா வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நாடுமே சொந்தம் கொண்டாடக்கூடாது, அவங்களோட ராணுவ பேஸ்மெண்ட் வந்து நிலால அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் 1967 போடுறாங்க. ஆனா இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா, அமெரிக்கா ஆர்டிமஸ் அக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு சாதகமா, அதாவது அந்த யூரோப் கண்ட்ரி அவங்களை சப்போர்ட்
சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாமே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையுமே ஒன்றா கூட்டு சேர்த்துட்டு நாங்கள் போய் நிலாவில் தரை இறங்கி அங்கே இருக்க வளங்களை வந்து எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் சீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்தோம், ஸோ அதனால் இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு சீனா வந்து இந்த கடல் பகுதியில் எப்படி சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க, தைவானுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி நிலாவுடைய இவங்க போய் பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு அரசியல் விஞ்ஞானிகள் எல்லாமே கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே விண்வெளியில் பல உலக நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆன்டி சேட்டலைட்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு சேட்டலைட் நிலாவுக்கு மேலேயோ இல்லை பூமிக்கு மேலேயோ எங்கேயோ சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா அதுலேருந்து என்ன பண்ணால் ஒரு லேசர் வந்து எந்த சேட்டலைட்டை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஸோ ஒரு சேட்டலைட்லேருந்து இன்னொரு சேட்டலைட்டில் லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த சேட்டலைட்டில் பிளாஸ்ட் பண்ண வச்சுறாங்க. ஸோ இதை பார்த்தே நிறைய நாடுகள் வந்து பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஜெக்டை வந்து ரெடி பண்ணி போய் மேலே ஆர்பிட் பண்ண வச்சு அங்கேருந்து டேட்டா எல்லாமே பூமிக்கு கொண்டு வந்துட்டு இருந்தா எல்லா நாடுகளும், ஒரு சில நாடுகள், நான் எந்த நாடுன்னு சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும், அமெரிக்கா சைனா போன்ற நாடுகள் தான், வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போய் நமக்கு போட்டியாக காம்படிஷனாக எவன் சேட்டலைட்லாம் இருக்கோ அந்த சேட்டலைட் அழிக்கணும் அப்படின்றக்காகவே இந்த லேசர் டெக்னாலஜின்ற ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அவங்க நினச்சாங்க அப்படின்னா இங்கே எப்படி பூமியில் இங்கேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு குண்டு போட்டுட்டு இருக்காங்க, அதே மாதிரி ஸ்பேஸில் ஒரு சேட்டலைட்லேருந்து இன்னொரு சேட்டலைட்டுக்கு குண்டு போகிற மாதிரி, அதாவது லேசர் டெக்னாலஜி மூலயமா அழிக்கிற மாதிரி டெக்னாலஜி எல்லாமே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை நினச்சே உலக நாடுகள் எல்லாமே பதறிட்டு இருக்காங்க. அது பார்த்தாதுன்னு நிலாவில் போய் தர இறங்கி அங்கே இருக்க எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான நாடாக எந்த நாடு மாறுறாங்களோ அந்த நாடு வச்சதான் சட்டமாக இருக்க போகுது. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இது வந்து கடைசியில் எப்படி பார்த்தாலும் பூமிக்கு அப்படின்றது ஆபத்தாக தான் இருக்க போகுது. மனித இனங்கள் பூமியில் இருக்க வளங்களை வந்து பயன்படுத்தி முடிச்சு இதெல்லாம் பத்தாது தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கிரகமான நிலாவை தேடி ஓடி போய் அங்கே இருக்க எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. இது வந்து உண்மையாகவே ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு குரங்குலேருந்து வந்தோன்னு சொல்லக்கூடிய மனித இனம் இவ்வளோ வந்து டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்றது எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருந்தாலுமே பூமியில சண்டை போட்டு அழிஞ்சது பத்தாதுன்னு நிலாவுக்கு போறதுக்காக இவ்வளோ நாடுகள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பின்னாடி இதனால பெரிய பிரச்சனை எல்லாம் வரப்போகுது அப்படின்றது எல்லாமே எங்க போய் முடிய போகுதுன்றதுதான் தெரியல. ஆனா ஒன்று சொல்றேன், இஸ்ரோவா இருந்தாலும் சரி, சீனாவோட ஸ்பேஸ் கம்பெனியா இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேருக்கு பெரிய காம்படிஷன்களோட இந்தியாவோட இஸ்ரோ கம்பெனி ஒரு கண்டிப்பா வரலாற்று சாதனை அப்படின்றத படைக்க போறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிலவோட சவுத் போல எந்த கண்ட்ரி முதல்ல அடைஞ்சு அங்க இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனா இருந்தாலும் சரி, நைட்ரஜன், அதாவது அந்த பனிக்கட்டியில இருந்து எடுத்து அந்த ராக்கெட் ஃபியூல்லாம் யூஸ் பண்ணி வேற வேற செவ்வாய் கிரகம், புதன் கிரகம், வெள்ளி கிரகம் போவாங்க. எந்த நாடு அடுத்த சூப்பர் பவர் கண்ட்ரியா மாறும்? அப்படி இல்லை அப்படின்னா பூமிக்கு தேவையான அந்த ஹீலியம் 3 சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கிராம் இருந்தால் போதும் பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு தேவையான மின்சார எனர்ஜின்றது அதுலேருந்தே எடுக்க முடியும். ஸோ வந்து எந்த நாடு நிலாவை கைப்பற்றி இந்த எனர்ஜிலாம் யூஸ் பண்ணி அடுத்த சூப்பர் பவர் கண்ட்ரியாக மாறுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நாடை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன நம்ம வாய்ஸ் ஆர்பி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போவே வாய்ஸ் ஆர்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம 1450 பேர் இருக்கோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தட்டனா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.